சைன் பண்ணா நான் தூக்கு மாட்டிக்க மாட்டேன். நீ சைன் பண்ணலனா நான் உனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டு இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். இன்னைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு விஜயா மறுபடியும் வீட்டில் சண்டை போடுறாங்க. எல்லாரும் சொல்கிறதும் உடனே நம்பக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் விஜயா அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. மனோஜ் எப்படியாவது ரோஹினிகிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு ரோஹினியோட பிளான் தெரியாமல் ரோஹினி வர சொன்ன இடத்துக்கு போயிடுறாங்க. வந்துட்டேன், டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, இந்த பேப்பரில் கையெழுத்து மட்டும் போடு அப்படிங்கிறாங்க. நான் ரோஹினி உனக்கு டிவோர்ஸ் தரேன் அப்படின்னு அந்த பேப்பரில் எழுதுனதுக்கப்புறம் கையெழுத்து போடாமல் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா அப்படின்னு ரோஹினி நம்ம மனோஜை மிரட்டுறாங்க. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம், நான் தற்கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபேனில் ஒரு சேலையை மாட்டி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு மனோஜ் ரோஹினிகிட்ட கேட்கும்போது, என் கூட சேர்ந்து வாழ்கிறேன், நீ கையெழுத்து போடு அப்படின்னு ரோஹினி நம்ம மனோஜை மிரட்டுறாங்க. ஒன்று நீ கையெழுத்து போடு, அப்படி நீ கையெழுத்து போடலைன்னா நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு சூசைட் அட்டன் பண்ணிப்பேன் அப்படின்னு மனோஜை நம்ம ரோஹினி நல்லாவே மிரட்டுறாங்க. நம்ம மனோஜ் ரோஹினிகிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாங்க. மனோஜ் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு அடுத்த ஒரு எபிசோடை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.